Hi friends, vinayagar chathurthi special recipe la இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் பொங்கல். அவல் பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்ல தான் இன்னைக்கு எல்லா மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த கப்ல 1 கப் அவல் எடுத்திருக்கேன். சிவப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலர் அவல் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவலை நம்ம 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த ஈரப்பதத்தோட அவல் இருக்கட்டும். இப்போ நம்ம பால் காய்ச்சிடலாம். 1 கப் அவல் எடுத்திருந்தேன். 1/2 கப் வெல்லம் ஆட் பண்றேன். 1/2 கப் தண்ணி ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரையணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சுக்கோங்க. வெல்லம் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். கொஞ்சம் முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க நெய்ல. இப்ப இதோட நான் தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிற அவலை ஆட் பண்றேன். பாருங்க, அவல் நல்லா ஊறி நம்மளுக்கு ஈரமா கிடைச்சிருக்கு. நம்ம இதை வாஷ் பண்ணாம நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து அவல் வந்து அப்படியே ட்ரையா இருக்கும். சாப்பிடும்போது சாஃப்ட்னஸ் இல்லாம இருக்கும். இப்ப இந்த அவலை நல்லா நெய்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு நான் இதுல 1/4 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நெய்ல ஃப்ரை பண்ணும்போதே ஸ்மெல் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க, இப்ப ஃப்ரை பண்ணியாச்சு. இதோட நான் எடுத்து வச்சிருக்கிற பாகை வடிகட்டி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சே செய்யுங்க. இப்போ இந்த பாகு எல்லாம் இதோட சேர்ந்து நம்மளுக்கு பொங்கல் கிடைச்சிரும். பாருங்க, இப்போ இதில் இருக்கிற அந்த பாகெல்லாம் வத்தணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா நல்லா வத்தி நம்மளுக்கு கிடைச்சிரும். பாருங்க, இப்போ நல்லா நம்மளுக்கு பாகெல்லாம் வத்தி அவல் பொங்கல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த ரெசிபி வந்து நீங்க செஞ்சிடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.